ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிஜிடிஆர்பி மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு எல்லாருமே ஆன்சர் கீக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு ரஃபாக ஒரு ஆன்சர் கீ ரெடி பண்ணியிருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சர்வே எக்ஸாமை பற்றி ஒரு சர்வே நம்மளுடைய எல்லா சோஷியல் மீடியாலையும் கொடுத்துருந்தோம். ஓவராலாக கொஸ்டின் மாட்ரேட் அதுதான் சொல்லலாம். ரிப்பீட் போன தடவை எழுதி அப்படி ஜஸ்ட் மிஸ் ஆனவங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப் தான் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டை டீட்டெயில்டு வீடியோவாக அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸ் இதில் கொடுக்குறேன். இன்றைக்கி ஆன்சர் கீயை மட்டும் ஒரு ரஃபாக பார்த்துடலாம். இந்த ஆன்சர் கீயை 2 பார்ட்டாக கொடுக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு நாளைக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த பிஜிடிஆர்பி மேத்ஸை பற்றி நாளைக்கு ஒரு சர்வே, அடுத்த சர்வே கட் ஆஃப் அனாலிசிஸ் சர்வே கொடுப்பேன். அதுக்கான டீட்டெயில்டு வீடியோவும் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் கொடுப்பேன். அதனால் நம்ம கூட தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு தரோ ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை 31க்கு ஆன்சர் டி, 32க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா சி. இது புக்லெட் பிக்கான கொஸ்டின், புக்லெட் பி சீரீஸ். இது 33 நம்மளுக்கு சி, 33 சி, 34 சி தான், 35 சி, 35ம் சி தான். எனி கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் இன்டர்வல்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் லென்த். 35க்கு சி தான் நம்மளுடைய ஆன்சர். சி தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 36 நம்மளுடைய ரூடின் புக்கில் இருக்குது. அதில் 1 - x² த ஹோல் பவர் n இருக்கும். இதில் 1 - x த ஹோல் பவர் n இருக்குது. இருந்தால் கூட ஆன்சர் சி தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஆன்சர் சி நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவலாக இருக்கணும்னா அது யூனிஃபார்ம் கன்வர்ஜெண்ட்டாக இருக்கணும். அதனால் நாட் ஈக்குவல் தான் சான்ஸ் இருக்குது. அடுத்த 37 -1/45 சி தானே வந்தது. -1/45. அடுத்து செப்பரபிள் ஸ்பேசஸ் 38 பி, 38 பி. 39 x², 39ம் பி தான் உங்களுக்கு ஆன்சர். x² கான்க்ருவன்ட் டு -1 mod p. 40 பார்த்தோன்னா டி தான் ஆன்சர். 40க்கு z = 2, z = 0, அதுதான் ஆன்சர். அடுத்து 41க்கு ஆன்சர் ஏ, 41க்கான ஆன்சர் ஏ. 42 டி, 42 டி. இது எல்லாமே நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். நம்ம ஹெர்ஸ்டின் புக்கில் உள்ளது அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க. அடுத்தது 43 ஏ. இதுவும் நம்மளுடைய புக்கில் உள்ள டைரக்ட் கொஸ்டின் தான். 44 கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் ஆன்சர் போடணும். ஒர்க் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு 2 ஆன்சர் வருது. இதில் x கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் போட முடியும். அது 2 ஆன்சர். 45 இதில் பிக்எம் மெத்தட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை அவங்க. அதனால் இது -m வரும். 46. நெக்ஸ்ட்டு 46 பி வரும். எவ்ரி ஃபைனைட் பாயிண்ட் செட் ஆஃப் ஹால்ஸ்ட்ராஸ் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு செட். சி தான் ஆன்சர். எவ்ரி ஃபைனைட் செட் சி. 46க்கு ஆன்சர் சி. 47 பார்த்தோன்னா 47ம் சி தான். both are true. 1 is true, 2 is true. 48 சி தான். 48ம் சி தான். 49 பி, 49 பி. அடுத்தது 50 பார்த்திங்கன்னா சி. எது ராங்னு கேட்டிருக்கு. 50 சி தான் ராங். 51 ஆன்சர் ஏ. 51 ஆன்சர் ஏ. 52 ஆன்சர் ஏ.
V1 greater than 4. 53 வந்து அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. 53 அடுத்த செஷன் சொல்லும்போது சொல்கிறேன். 54 பார்த்தோன்னா 54 ஆன்சர் வந்து பி, ஸ்கேல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். 55 ஆன்சர் வந்து டி. 56ம் டி தான். 56ம் டி தான். 57 வந்து எல்லாமே ட்ரூ தான். ஆல் ஆர் ட்ரூ. 58 வந்து சி. 58 சி. 59 வந்து சி தான். 59 சி. இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஆன்சர் செக் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துட்ருக்கேன். 60க்கு ஆன்சர் வந்து ஏ. 60க்கு ஆன்சர் ஏ. 61க்கு ஆன்சர் ஏ தான். 61க்கு ஆன்சர் ஏ. 62க்கு ஆன்சர் வந்து ஏ தான், ஹார்மோனிக் ஆசிலேட். 63க்கான ஆன்சர் வந்து சி. 64க்கான ஆன்சர் வந்து சி. 65க்கு ஆன்சர் ஏ. 66 ஆன்சர் வந்து சி. 67க்கு ஆன்சர் வந்து ஏ. 68க்கு ஆன்சர் டி. 68 டி. 69 வந்து பி. 69 பி. 70 பார்த்தீங்கன்னா பி தான். 70 பி. 71 வந்து பி தான். 72 72வும் பி தான் ஆன்சர். 73 வந்து எனக்கு எந்த செக்ஷனில் வருதுன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. இது வந்து 1 டைமென்ஷனல் ராடுன்னு கொடுத்துருக்காங்க. 73க்கு ஆன்சர் வந்து ஆக்சுவலி பி. 74 இது வந்து பாரபோலிக். 74 வந்து பாரபோலிக். சி. 75 வந்து பி தான். 75 பி. 76 வந்து பின்னு சொல்ல பார்த்துருக்கேன். ஆனால் இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, இன்னொரு தடவை பார்க்கணும். மோஸ்ட்லி பியாக இருக்கும். 77 பி தான். 78 வந்து சி. இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக மெக்கானிக்ஸில் உள்ள கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு 79 வந்து பி, பிரின்சிபிள் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் பி. 80 வந்து கனானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு 50 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். மீதி உள்ள ஆன்சர்ஸை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு கொடுக்குறேன். அடுத்து நம்மளுடைய சர்வே ரிப்போர்ட்டை வச்சு கட் ஆஃப் அனாலிசிஸும் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸும் கொடுப்பேன்.
தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம வந்து இதை பற்றி ஒரு தரவு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஜி டிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச் நடந்துகிட்ருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.